என்னை கைது செய்யாதீர்கள் என அவசரமாக மனு தாக்கல் செய்த கோட்டபாய. அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம், தலைமை தாங்க ரணில் தயார். சுரேசலேவின் கணனிக்குள் இருக்கும் ரகசியங்கள் அதிகாரிகள் கைப்பற்றினால் ஆபத்து. இலங்கையின் கடன் சுமை அதிகரிப்பு, அனுர அரசை சாடும் தயாஸ்ரீ. அரசாங்கம் கடன் வாங்குவது ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்களும் கடன் வாங்குவோம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தோம், விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. எரிபொருள் சலுகை திட்டம் நிதி பிரதி அமைச்சின் புதிய அறிவிப்பு. இலங்கையில் லட்சக்கணக்கானோருக்கு அரசு வேலை வாய்ப்புகள், வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பல்லேகம தேரரின் மரபணு பரிசோதனை, இரத்த மாதிரியை வழங்குமாறு உத்தரவு. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். என்னை கைது செய்யாதீர்கள், அவசரமாக மனு தாக்கல் செய்த கோட்டபாய. தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு அவர் தனது மனுவில் கோரியுள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பாசிரியர் மாதவ குணரத்ன ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அரசாங்கத்துக்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம், தலைமை தாங்க ரணில் தயார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து தலைமை தாங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் மற்றும் விவசாயிகள் பிரச்சினை போன்ற முக்கிய பிரச்சினைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் இடம்பெற உள்ளது. கொழும்பின் முக்கிய கேந்திர இடம் ஒன்றில் பெரிய ஆர்ப்பாட்ட பேரணி அல்லது பொதுக்கூட்டம் வடிவத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான முதலாவது பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமானவர்கள் உத்தேசித்துள்ளனர். ராஜபக்ச தரப்பு சட்ட சிக்கலில் சிக்கி பலமான முறையில் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் வரை ரணில் தன் அரசியலில் மீள்வருகையை ஒத்திவைத்திருந்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் ஜூலை மாத இறுதிக்குள் ரணிலின் மீள் அரசியல் பிரவேசம் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளின் தொடக்கம் என்பன நிகழக்கூடும் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. சுரேசலேவின் கணனிக்குள் இருக்கும் ரகசியங்கள் அதிகாரிகள் கைப்பற்றினால் ஆபத்து. தான் முன்னெடுத்த புலனாய்வு விசாரணைகள் மற்றும் சேகரித்த ரகசிய தகவல்கள் அனைத்தையும் சுரேசலே தனது கணனியில் சேமித்து வைத்திருக்கலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். தனது கணனிக்கான கடவுச்சொல்லை வழங்கினால் தற்போதைய விசாரணை அதிகாரிகள் அந்த தகவல்களை கைப்பற்றி தமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சம் சுரேசலேவுக்கு இருக்கலாம் என்றும் வாசுதேவ சுட்டிக்காட்டினார். இலங்கையின் கடன் சுமை அதிகரிப்பு, அனுர அரசை சாடும் தயாஸ்ரீ. இலங்கையின் ஒட்டுமொத்த கடன் சுமை 28 டிரில்லியன் ரூபாயிலிருந்து 35 டிரில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 28 டிரில்லியன் ரூபாயிலிருந்து 7 டிரில்லியன் ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 76 வருட காலப்பகுதியில் நாட்டின் ஒட்டுமொத்த கடன் சுமையை 28 டிரில்லியன் ரூபாயாகத்தான் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய குறுகிய காலப்பகுதிக்குள் அது மேலும் 7 டிரில்லியன் ரூபாயினால் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன். கடன் வாங்கி அரசாங்கம் நடத்த தேவையில்லை என்று கூறியவர்கள் இன்று எங்களை விடவும் அதிகமாக கடன் பெற்று வருகிறார்கள். அரசாங்க தரப்பினர் அன்று 1 டிரில்லியன் என்று குறிப்பிட்டு வந்த தொகையானது தற்போது 500 மில்லியனாக குறைவடைந்துள்ளது. நாட்டின் உண்மையான பொருளாதார நிலைமை என்ன என்பதை மக்கள் எதிர்காலத்தில் புரிந்து கொள்வார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை நாட்டின் மக்களை உணர்ந்து கொள்ளும் காலம் தூரமில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கடன் வாங்குவது ஒரு பிரச்சனையே இல்லை, நாங்களும் கடன் வாங்குவோம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தோம், விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. எந்த ஒரு அரசாங்கமும் நாட்டை நடத்துவதற்கு கடன் வாங்க நேரிடும் எனவும் கடன் வாங்குவது ஒரு பிரச்சனை அல்ல எனவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகே தெரிவித்தார்.
தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பிருந்தே தங்களது ஆட்சியின் கீழும் கடன் வாங்க நேரிடும் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருந்ததாக அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கடன் வாங்குவது என்பது ஒரு பிரச்சனை அல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே கூறியிருந்தோம், நாங்கள் வந்தாலும் கடன் வாங்குவோம் என்று என அவர் மேலும் குறிப்பிட்டார். இவற்றுக்கு மேலதிகமாக எதிர்க்கட்சிகளினால் சுமத்தப்படும் அரசியல் பழிவாங்கல்கள் குறித்த குற்றச்சாட்டுகளையும் அமைச்சர் இங்கு நிராகரித்தார். அரசாங்கத்திற்கு பழிவாங்கும் தேவை இருந்திருந்தால் அதனை அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே செய்திருக்க முடியும் எனவும், தற்போது இடம்பெற்று வருவது 1.5 வருட காலமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் முறையான நீதிமன்ற செயல்முறையாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் சலுகை திட்டம் நிதி பிரதி அமைச்சின் புதிய அறிவிப்பு. அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் மானிய முறைமை ஜூன் மாத இறுதியில் முடிவடையும் என நிதி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அப்போது நிலவும் சூழ்நிலையை பொறுத்து புதிய முடிவு எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் 3 மாதங்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் அதிகாரிகள் உலகளாவிய விலை உயர்வுகளையும் உள்ளூர் விலைகளின் அவற்றின் தாக்கத்தையும் பொதுமக்கள் மீதான சுமையையும் கண்காணிப்பார்கள். இந்த சலுகைகள் 3 மாதங்களில் முடிவுக்கு வரும். ஆனால் 3 மாதங்களுக்கு பிறகு எதிர்பாராத சூழ்நிலையை நாம் எதிர்கொண்டால் அதை சமாளித்து தேவையான நிதியை திரட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். தற்போதைய சலுகை ஜூன் மாத இறுதியில் காலாவதியாகும் என்றாலும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு பதிலளிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. எதிர்கால நிவாரணம் குறித்த முடிவுகள் அந்தந்த நேரத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் லட்சக்கணக்கானோருக்கு அரசு வேலைவாய்ப்புகள், வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. இந்த ஆண்டு 1,20,000க்கும் மேற்பட்டோர் அரசு சேவையில் சேர்க்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். அரசு சேவையை வலுப்படுத்தாமல் நாட்டை கட்டியெழுப்பும் இலக்குகளை அடைய முடியாது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க நிறுவனங்களும் பாடசாலைகளும் அதிக அபாயமுள்ள இடங்களில் உள்ளன என்று பிரதமர் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அரச ஊழியர்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார வலிமையை வழங்குவதற்காக அரசாங்க வரவு செலவு திட்டத்தில் இருந்து ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பதவியேற்ற போது உணர்ந்த மகிழ்ச்சியுடன் ஓய்வு பெறும் வாய்ப்பை வழங்குவதே இதன் நோக்கம் என்று அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு இடம்பெற்ற போட்டி பரீட்சை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலங்கை தொழில்நுட்ப சேவையின் 3ஆம் தர தொழில்நுட்ப அதிகாரி பதவிகளுக்காக 133 நியமன கடிதங்கள் அமைச்சர் சந்தனா அபேரத்னவின் தலைமையில் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் வழங்கி வைக்கப்பட்டன. உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. டெங்கு நோய் தற்போது உயர் பெருந்தொற்று நிலையை எட்டியுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் 74ஆக இருந்த டெங்கு உயர் அபாய மண்டலங்களின் எண்ணிக்கை தற்போது 84ஆக உயர்ந்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை, குருநாகல், புத்தளம், ரத்தினபுரி, கேகாலை, கண்டி, மாத்தளை, மட்டக்களப்பு மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு தற்போது வேகமாக பரவி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். காய்ச்சல், தலைவலி, கண்ணுக்கு பின்னால் வலி மற்றும் உடல் வலி போன்ற அறிகுறிகளுடன் தொடங்கும் இந்த நோய்க்கு சிகிச்சையில் தாமதம் ஏற்பட்டால் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தினமும் சுமார் 150 நோயாளிகள் பதிவாகி வருவதால் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து மருத்துவமனைகள் நெருக்கடி நிலைக்கு வந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். பல்லேகம தேரரின் மரபணு பரிசோதனை, இரத்த மாதிரியை வழங்குமாறு உத்தரவு. அனுராதபுரத்தில் சிறுமியை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு அனுராதபுரம் பிரதம நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மரபணு பரிசோதனைக்காக அரசு பகுப்பாய்வாளர்களிடம் முன்னதாக அனுப்பப்பட்டிருந்த சிறுமியால் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் அரசு பகுப்பாய்வாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக காவல்துறை அறிக்கையினூடாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய வழக்கு பொருட்களாக பெயரிடப்பட்டுள்ள இந்த ஆடைகள் தொடர்பான அரச பகுப்பாய்வாளர் மருத்துவ பரிசோதனை ஒன்றை நடத்தியுள்ளார். சிறுமியின் ஆடைகளில் மரபணு காணப்படுவது அந்த பரிசோதனையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர். அனுராதபுரம் சிறுமியொருவரை கொடூரமான முறையில் தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபரான பிக்கு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.